Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆளுவார்கள், எல்லாரும் சொல்லுங்க, ஆளுவார்கள். அதாவது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆக்கப்பட்டது எதற்காக? ஆளும்படியாக. ஆளுவது என்பது ஒரு புதிய கான்செப்ட் அல்ல. இது புதுசாக ஒன்றும் கிடையாது. சில பேர் இதை புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுறாங்க, ஒத்தி வச்சிடுறாங்க. நம்ம சாவுக்கு பிறகு, மோட்சம் போன பிறகு, அல்லது 1000 வருஷம் அர்ச்சாட்சியில் நம்ம ஆளுவோம், அதுதான் சொல்லி இருக்குது, ஆளுவோம் என்று. இப்போ கிடையாதுன்னு. கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையே இதுதான் பாருங்கள். எல்லா நல்ல காரியமும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சுன்னுவாங்க. ஒன்று மோசே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எலியா, எலிசா, தானியல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்களுக்கெல்லாம் அப்படி நடந்து முடிஞ்சிருச்சுன்னுவாங்க. இன்னும் மிச்ச மீதி நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் நாம் செத்து மோட்சம் பெற பிறகு நடக்க போகுதுன்னுவாங்க. இப்போ நமக்கு என்னையா இருக்குதுன்னா ஒன்றுமே இல்லைன்றுவாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இதுதான் பெரிய ப்ராப்ளம். இப்போ ஒன்றுமே கிடையாது, எல்லாம் மோட்சம் போன பிறகு தான் நடக்கும், 1000 வருஷம் அர்ச்சாட்சியில் நடக்கும், அப்போ தான் ஆளுவோம். இப்படி ஒரு ஐடியா இருக்குது ஜனங்கள் மத்தியில். ஆனால் நீங்கள் உண்மையாகவே பார்க்க போனீங்கன்னா வேதத்தை, மனுஷனை உண்டாக்குன்னு அந்த முதல் நாள்லேயே கர்த்தர் சொல்கிறாரு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1:28. ரொம்ப கீ வேர்ட்ஸ். அது ரொம்ப காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். ஆண்டு கொள்ள முடியாதான் மனுஷனை உண்டாக்குனார். இந்த பூமியில் வாழும்போது மனுஷன் ஆண்டு கொள்ளணும். பூமியில் அங்கே இல்லை, இங்கே ஆண்டு கொள்ளும்படியாக, செத்த பிறகு இல்லை, உயிரோடு இருக்கும்போது ஆண்டு கொள்ளும்படியாக உண்டாக்கினார். பாவத்தின் மூலமாக இந்த ஆளுகிற தன்மையை இழந்து போனால் இவனே அடிமையாயிட்டான் பிசாசுக்கு. ஏன்னா யாருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அவருக்கு நாம் அடிமையாகிறோம். அதுதான் பிரின்சிபல். கடவுளுக்கு கீழ்ப்படிதான் கடவுளுக்குள்ள இருக்கிறோம், நம்ம பிசாசுக்கு கீழ்ப்படிதான் பிசாசுக்கள் ஆயிடுறோம். அப்போ பாவம் செய்த உடனே மனுஷன் பிசாசுக்கு அடிமையாகிவிட்டான், ஆளுகிற தன்மையை இழந்து விட்டான். பிசாசு அவனை ஆண்டு கொண்டிருக்கிறான் இப்பொழுது. அப்படி ஆயிடுச்சு. மீட்பு இந்த ஆளும் தன்மையை அவனுக்கு திரும்ப கொடுக்கும்படியாக தான் மீட்பு நடந்தது. ஆகவே மீட்பினுடைய முடிவு என்ன? பாவ மன்னிப்பில் ஆரம்பிக்குது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுது கொலோசியர் 1, 12, 13, 14 வசனங்களில். பாவ மன்னிப்பாகிய மீட்பு. நிறைய பேர் வெறும் பாவ மன்னிப்போடு நின்றுறாங்க பாருங்க. இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்புன்றது இந்த சபையில் ஒரு உள்ள வர்றதுக்கு ஒரு வாசல் இருக்குது. அந்த மாதிரி உள்ள வந்த பிறகு எவ்வளோ விவகாரம் இருக்குது. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்புங்கிறது ஒரு டோர் மாதிரி தான். தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளும் நம்மளை செல்லும்படியாக தகுதிப்படுத்துகிறது. பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கி இருக்கிறார்னு கொலோசியர் 1 வாசிக்கிறோம். எதன் மூலமாக? பாவ மன்னிப்பாகிய மீட்பின் மூலமாக. அப்போ பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்மை தகுதிப்படுத்துறது. எதுக்கு தகுதிப்படுத்துறது? தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க தகுதிப்படுத்துறது. டிக்கெட்டை கொடுத்துருது. அது டிக்கெட்டை கொடுத்த பிறகு நம்ம உள்ளே போன பிறகு நாம் அனுபவிக்க வேண்டியது நம்முடைய அதில் எல்லாம் கவராக இருக்குது பாருங்கள். நம்ம இன்னொரு கதை சொல்லுவோம் பாருங்கள். ஒருத்தன் கப்பலில் ஏறினானா, ஏறி போகிறப்ப வெறும் அந்த 7 அம்மா செஞ்சு கொடுத்த வெறும் முறுக்கையும் சீடையும் சாப்பிட்டே இங்கிலாந்து தேசம் போய் சேர்ந்தானா. ஏன்னா அவனுக்கு என்ன, இவ்வளோ பணக்காரங்கள்லாம் உட்காந்து மேஜையில் உட்காந்து சாப்பிட்றாங்க, எவ்வளோ வேணா சாப்பிட்றாங்க, இது நமக்கு ஆகாது, நம்மகிட்ட எது துட்டுன்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் முறுக்கையும் சீடையும் உட்காந்து சாப்பிட்டானான் பாருங்கள். அங்கே போய் இறங்கணுன்னு அவர் கேட்டாரான், டிக்கெட்டை காமிப்பானாரான். ஏன் இப்படி இழைச்சி வந்திருக்குன்னு கேட்டால் சொல்லியிருக்கான், நான் ஏழைங்க, அவங்கெல்லாம் சாப்பிட்ற இடத்துல நம்ம சாப்பிட முடியுமா, டிக்கெட்டை காமினாரான். காமிச்சானா, சென்னை டு லண்டன்னு போட்டிருக்குதான், திருப்பி பாருனாரான். திருப்பி பார்த்தா போட்டிருக்குதான், சாப்பாடும் இதில் அடங்கும்னு போட்டிருக்குதான். என்ன முட்டாள் பாருங்க. இவன் நினச்சிட்டு இருக்கிறான் இது வெறும் பயணத்துக்கு மட்டும்தான் சீட்டு, சாப்பாடெலாம் இதில் கிடையாதுன்னு. நான் சொல்கிறேன், பாவ மன்னிப்புன்றது அப்படிப்பட்ட ஒரு சீட்டு மாதிரி, டிக்கெட் மாதிரி. அதில் எல்லாம் அடங்கி இருக்குது. இந்த வாழ்க்கை பயணத்துக்கு உங்களுக்கு தேவையான எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளல, அதை அனுபவிக்கலைன்னா அப்போ சரியாக படிக்கலன்னு அர்த்தம். அதை நிறைய பேர் அங்கே போனோன்னு கத்திருக்க இந்த பைபிளை கூட காமிக்கிறேன் பாரு. பிரசவாகத்தில் அப்போவே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்களே, போயிருக்க வேணாமான்னு கேட்பாரு. அதனால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு வாசலை திறந்து விடுது, அவ்வளோதான். பாவ மன்னிப்பாகிய மீட்பு எல்லாம் கிடையாது. அது ஒரு டோர்,
into the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கும்படியாக ஒரு வாசல் தகுதிப்படுத்திடுது, அவ்வளோதான். குவாலிஃபைட், நீங்கள் வரலாம் இப்போ உள்ள அப்படிங்கிறது, அவ்வளோதான். உள்ள வந்த பிறகு பெரிய ஒரு பந்தியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் நாம அனுபவிக்கலாம். அதுதான் அது. அப்போ அப்படி புரிந்து கொள்ள வேணும் பாருங்க. அப்போ ஆளுகிறது என்பது அதில் அடங்கி இருக்கிறது. ஆளுகிறது என்பது தான் அல்டிமேட்டு. எல்லாத்தின் மேலே ஆளுகை செய்யணும். பாவத்தின் மேலே ஆளுகை, பிசாசின் மேலே ஆளுகை, சூழ்நிலையின் மேலே ஆளுகை, எல்லாத்தின் மேலே ஆளுகை, எல்லாத்துக்கும் மேலே எஜமானா நாம் இருப்பது தான் தேவனுடைய அல்டிமேட் நோக்கம், முடிவான நோக்கம். அதுதான் மீட்பினுடைய ஆரம்பம் தான் பாவ மன்னிப்பு. முடிவு என்ன? ஆளுகை, இல்லையா? இப்பவும் ஆளுவோம், எப்பவுமே ஆளுவோம். ஆள்றதுன்றது போஸ்ட்போன் பண்ணி செத்த பிறகு ஆளுவோன்னு போயிடக்கூடாது. இப்பவும் ஆளுவோம், அப்பவும் ஆளுவோம், அப்படிதான். அப்போ ஆளுவார்கள், எல்லாம் சொல்லுங்க, ஆளுவார்கள். அப்போ ஆளும்படியாகவே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆளுகிறத பற்றி தான் இப்போ கொஞ்சம் பேசலான் இருக்கிறேன். மனுஷன் பேசக்கூடிய தன்மை உள்ளவன், யோசித்து பர்பஸ்ஃபுல்லாக நோக்கத்தோடு பேசி ஒன்றை உண்டாக்கக்கூடிய சக்தி உள்ளவன். கடவுள் எப்படியோ அப்படிதான் மனுஷனும். வார்த்தையினால் எல்லாத்தையும் உண்டாக்குனார், மனுஷன் அப்படிப்பட்டவன். அப்போ ஆளுகிறதும் எப்படி நடக்குது? வார்த்தையின் மூலமாக தான் நடக்கிறது. பாருங்க, வசனத்துக்கு திருப்போம். வெளிப்படுத்தல். இந்த ஆளுகிறதுல இருக்கிற டிஃபிகல்ட்டி ஏன் ஆள முடியாமல் இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் கவனம் செலுத்த போகிறேன். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வாசிட்டு என்ன சொல்லிடுறாங்க பாருங்க, அது 1000 வருஷ அரசாட்சியில், அது அப்புறம் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, ஆதியாமத்திலே சொல்லிட்டாரு ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி. அப்போ இன்றைக்கும் என்றைக்கும் ஆண்டு கொள்கிறார்கள் இருக்கணும் தான் நம்முடைய தேவனுடைய விருப்பம். அது இது ஏதோ அப்பா ஆளுறதை பற்றி பேசுறதுன்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சிடக்கூடாது. என்றைக்குமே ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை மீட்பு என்னவாக்கி இருக்கிறது? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கி இருக்கிறது. இப்போதான் அது ஆக்கி இருக்கிறது, இனிமே ஆக்க போறாருன்னு சொல்லலை, இப்போ ஆக்கி இருக்கிறார். 1 பேதுரு 2:9 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:9 பார்த்தீங்கன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், நல்லா கவனிக்கிறீங்களா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜாக்களும் ஆசாரியரும் சொல்றதுக்கு இப்படி சொல்லி இருக்குது. ராஜரீகமான கிங்லி பிரீஸ்ட்ஹுட், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயும், நல்லா சொல்லுங்க, இருக்கிறீர்கள். இருக்க போறீங்கல்ல, இருக்கிறீர்கள். அப்ப எப்ப ராஜாவா இருக்கிறீங்க? இப்போதான் ராஜாவா இருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகம் வேண்டாம். ஒருவேளை வெளிப்படுத்தல காமிச்சு அது அப்புறம் நடக்க போறதை பற்றி சொல்லி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிலர். அதனால தான் இதுக்கு போனேன். ராஜாக்களுங்கிறது, ஆளுகை செய்கிறதுன்றது அப்புறம் மட்டும் இல்லை, இப்பவும் தான். இப்பவே நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்படுத்த போறார் இல்லை, இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, ராஜா செய்ய வேண்டிய வேலை இப்ப செய்யறேன், நான் நிர்வாகம் பண்றேன். கர்த்தருக்காக கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி வைக்கிற, கடவுளுக்கு அடியில் இருக்கிற அந்த ராஜாதி ராஜா கீழே வேலை செய்யற ஒரு ராஜா நான். அது மட்டும் இல்ல, ஆசாரியனா இருக்கிறேன். ஏன்னா ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒருவனாய் நான் இருக்கிறேன். நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு நம்மளை நம்ப வச்சிருக்கிறாங்க. தப்பு அது. இந்த ஊர்ல எல்லாரும் ராஜா, எல்லாரும் ராஜான்னு தெரியாத ராஜாங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. இங்க வந்த ராஜாக்களுக்கெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துருவோம், நீங்க எல்லாரும் ராஜா இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ராஜா. அதுதான் வேதவசனம் சொல்லுது. ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள்னா ஆல்ரெடி சோ, இப்பொழுது அப்படி இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ராஜா எப்படி ஆளுகிறான் என்பதை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு நிமிஷம் இதை சுட்டி காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா வார்த்தையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன், அதனால் அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டியதில்லை, அதெல்லாம் நேரம் எடுக்கும். ஆனால் இதை சுட்டி காமிச்சிடறேன், இதுக்கும் உள்ள கனெக்ஷனை சுட்டி காமிச்சிடறேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நான் வார்த்தையை பற்றி சொல்கிறது, வாயின் வார்த்தைகளால் எப்படி காரியங்களை நடப்பிக்கிற வேணும்னு சொல்லி போதிச்சதெல்லாம் கொண்டாந்து இதோட கனெக்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு அல்லது ஆளுகை உண்டு. கவனிக்கிறீங்களா? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு.
நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜாவுக்கு யாரும் சொல்றது இல்லை, ராஜா தான் எல்லாருக்கும் சொல்றாரு. இன்னைக்கு இங்க ஒரு டிச்சு நோண்டணும்னு வைங்க, ஒரு குழி நோண்டணும், குழி நோண்ட வேண்டியதா இருக்குதுன்னா ராஜா கொண்டாப்பா அந்த மம்பட்டிய, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல போறாரா? கிடையாது. இந்த மம்பட்டி எங்கன்னு தேடிட்டு இருப்பாரு? கிடையாது. அவரு குழி நோண்டணும்னா என்ன பண்றாரு? ஆர்டர் போடுறாரு. நோண்டு அப்படின்னா அதுக்கு 10 பேர் இருக்கான் நோண்டுறதுக்கு. ஏன்னு சொன்னா அவர் ராஜா. அந்த ராஜா எப்படி ஆளுகை பண்றாரு? சொல்லி சொல்லி தான் ஆளுகை பண்றாரு. என்ன நடப்பிக்க வேணும்ன்றத கட்டளையை பிறப்பிக்கிறார். கட்டளையை பிறப்பித்து தான் ஆளுகையை நடப்பிக்கிறார் ராஜா. அப்படிதான் நாமும் ஆளுகை செய்ய வேணும். அப்ப கர்த்தர் நமக்கு இந்த பேசும் தன்மையை ஏன் கொடுத்திருக்கிறாரு? வாயில வந்தபடியெல்லாம் பேசுறதுக்கு அல்ல, நாம் நினைச்சதெல்லாம் பேசுறதுக்கு அல்ல, பட்டதெல்லாம் பேசுறதுக்கு அல்ல, வந்ததெல்லாம் பேசுறதுக்கு அல்ல. நல்லா கவனிங்க. அப்படி பேசினா போச்சு. இந்த வாய் நிர்வாகிக்கக்கூடிய ஒரு வாய். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி தான் பேசணும். நம்ம நிர்வாகம் பண்ணும்படியாக தான் பேசணும். ஒன்றை நடப்பிக்க முடியும். என்ன நடப்பிக்க விரும்புகிறோம் அதுதான் பேசணும். வந்துருச்சுங்க, அது வாயில வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லை, என்ன நம்ம பேச, என்ன கட்டளை கொடுக்க விரும்புகிறோம், என்ன நடப்பிக்க விரும்புகிறோம், என்ன நடக்கணும்னு விரும்புகிறோம், இந்த சூழ்நிலையில் என்ன உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறோம், அப்படித்தான் நாம் பேச வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, எபேசியர் 5:1 நினைக்கிறேன். Be ye imitators of God. தேவனை போலவே இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. இது தேவனை போலவே இருங்கன்னா சிலர் இயேசுவை பாரி தாடி வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் மாறி இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவனை போலவே இருங்கன்னா அவர் எப்படி அப்படி இருங்க. அவர் எப்படி வார்த்தை உபயோகப்படுத்தினாரோ, எப்படி கண்டதையும் பேசாம இருந்தாரோ, எப்படி நினைச்சதெல்லாம் பேசாம இருந்தாரோ, அதுபோல நீங்களும் நினைச்சதெல்லாம் பேசாம கன்ஸ்ட்ரக்டிவா என்ன உண்டாக வேண்டும் என்று யோசித்து என்னத்தை விரும்புகிறீர்கள், என்னத்தை காண விரும்புகிறீர்கள், என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்னு அதை மட்டும் பேசும்படியாக அப்படி தேவனை போலவே மாறுங்கள் என்ற அர்த்தம். இருக்கீங்களா? அதான் தேவனை போலவே மாறுறது. அப்ப ரொம்ப அவசியம் பாருங்க. கடவுள் எப்படிப்பட்டவரோ அப்படியே தான் நம்மளையும் உண்டாக்கி இருக்காரு. அவரை போலவே நாம் பேச கத்துக்கணும். கண்டதையும் வாயை திறந்து பேசக்கூடாது. கடவுள் பாருங்க, கண்டதையும் பேசினார்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க. நேரம் கடவுள் நம்மளெல்லாம் பார்த்து அட முட்டாளுங்களா, உருப்பிடுவீங்களா நீங்க அப்படின்னாருன்னா இந்நேரம் உருப்பிடாம போயிட்டு இருப்போம். நம்ம அவன் பாவம் செஞ்ச உடனே மனுஷனே அட முட்டாளே நீ உருப்பிடுவியா, நீ இவ்வளவு செஞ்ச உனக்கு நன்றி கெட்டவனே நீ உருப்பிடுவியா அப்படின்னு இந்நேரம் ஒரு ஆள் கூட உருப்பிட்டு இருக்க மாட்டான். இன்னைக்கு எல்லாம் அழிஞ்ச போயிருப்போம் அந்த ஒரு வார்த்தையிலேயே. அதனாலதான் அவர் பேசுறது இல்லை அப்படிலாம். ஏன்னா அவர் சொன்னா அப்படியே ஆகணும் அவருக்கு தெரியும். அதனால தான் ஜாக்கிரதையா இருக்கிறார் பேசுறதுல. அப்படி பேசுறதே கிடையாது. ஆனா நம்ம வீட்டில் தினந்தோறும் அதை பேசுறோம். இப்ப எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. நல்லா தானே இருந்தீங்க, என்ன ஆச்சு இப்போ? நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகள் பேரில் அதை பேசுறாங்க. முட்டா பையில நீ எல்லாம் உருப்படுவியா, விளங்குவியாக்கும், நீ எப்படி உருப்படுவியாக்கும் அப்படின்னு உடனே அவனுக்கு உருப்படுறதே ஒரு பெரிய கஷ்டமாயிடுது அவனுக்கு. பிறகு அப்புறம் ஏன் உருப்படுறது இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம தான் சொல்லிட்டோமே, நம்ம வார்த்தை தான் அங்க உண்டாக்கிட்டு இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பேச்சை ராஜாவை போல யூஸ் பண்றதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? ஆளுகை செய்யும்படியாக, ஆண்டு கொள்ளும்படியாக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை உபயோகிக்கக்கூடிய தன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்கு பல வசனங்களை வேத வசனத்திலிருந்து எடுக்க முடியும். நான் சும்மா குயிக்கா நினைவு போட்டுறேன் உங்களுக்கு. யோபு 22:28 திறக்க வேண்டாம். நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உங்களுக்கு நிலவரப்படும். இல்லையா? என்ன பண்ணினால் நிலவரப்படும்? டிசைட் பண்ணி டிக்ரி பண்ணினால் இருக்குது. நிர்ணயம் பண்ணி அது இப்படி ஆகட்டும் என்று சொன்னால் அது உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதான் சிம்பிள் டிரான்ஸ்லேஷன். டிக்ரி பண்ணா, ஒரு ஆர்டர் போட்டா, வாயை திறந்து இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு ஆர்டரை போட்டீங்கன்னா, நல்லா சிந்தித்து பார்த்து என்ன வேணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஒரு ஆர்டரை போட்டீங்கன்னா அது அப்படித்தான் ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். நிர்ணயம் பண்ணினால், அதாவது தீர்மானம் பண்ணி அதை டிக்ரி பண்ணினா, அதை கட்டளை வடிவிலே வாயை திறந்து கொடுத்தால் அது அப்படியே நிலவரப்படும். பாதைகளில் வெளிச்சம் உதிக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்ப உதிக்கும்? நம்ம சொன்ன பிறகுதான் வெளிச்சம் உதிக்குது. நிறைய பேருக்கு வெளிச்சம் உதிக்காது என்னதுனால, இன்னும் வாயை திறந்து சொல்லல. சொன்ன பிறகுதான் பாதையில வெளிச்சம் உதிக்குமா. அப்ப பாருங்க, நிறைய வசனங்களை காண்பிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசு சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து, பார்த்தீங்களா, திருப்பி அதுக்கு வந்துட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? ஆளுகை பண்ணுன்றாரு. மலைகள் எல்லாம் உனக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது, நான் அப்படிதான் இருப்பேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காது. நீ சொல்லுன்றாரு. எவனாகிலும், இல்ல அவர் சொல்லட்டுங்க, கடவுள் சொல்லட்டும், இல்ல இல்ல எவனாகிலும், அது சொல்ற, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நிர்வாகம் பண்ணுன்றாரு, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணு, வாயை வைத்துக்கொண்டு ஆளுகை பண்ணு. மரத்தின் மேல ஆளுகை பண்றாரு, மலையின் மேல ஆளுகை பண்ண சொல்றாரு, காற்றையும் கடலின் மேல ஆளுகை பண்றாரு. இறைகிற காற்றையும் கடலையும் பார்த்து போட்டு கவிழ்ற நிலையில் இருக்குது. எழுப்புறாங்க தூங்கி இருக்கிறவரை. நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கரிசனை இல்லையான்னு கேட்குறாங்க. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டிட்டு, சரி நான் படுக்க போறேன், இனிமேல் ஏதாவது வந்ததுன்னா திருப்பி என்ன எழுப்புனாரா? நான் எங்கேயும் போல இங்கேயே இருக்கிறேன், பயப்படாது என்னாரா? கிடையாது. உன்னுடைய விசுவாசம் எங்க என்னாரு? நீ ஏன் சொல்லல? நான் சொன்னேன், என்னை எழுப்பி காத்து கடல்கிட்ட பேச சொல்றேன், நீ ஏன் பேசியிருக்கலாமே, நீ ஏன் பேசலன்னு கேட்கிறாரு. அதான் வாசித்து பாருங்க பைபிள. அப்படிதான் சொல்றாரு. நான் எத்தனை நாள் உங்க கூட இருக்க போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. பயப்படாத, நான் எப்பவும் இருப்பேன் உங்களுடைய அப்படின்னு சொல்ல. நான் எத்தனை நாள் உங்க கூட இருக்க போறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. இருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு வாய் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? உனக்கு வார்த்தைகள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை அறிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை அறிந்து கொள்ளல, ஆவிக்குரிய ஜீவம் என்னன்னு அறிந்து கொள்ளல. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான். சொல் தவறாதவனானால் அதுதான் கீ டு லைஃப். இதை வச்சு வாழ்க்கையை ஆண்டு கொள்ளலாம். இந்த சொல்லின் மூலமாக சரீரம் முழுவதையும் அடக்கி ஆளுகிறான்னு சொல்லிட்டு, கப்பலை பாருங்க, குதிரையை பாருங்கன்னு உதாரணம் சொல்றாரு. சிறிய சுக்கான் பெரிய கப்பலை திருப்புகிறதுன்றாரு. போற திசை பிடிக்கலையா? வடக்க போகணும்னா தெற்க போயிட்டு இருக்கிறீங்க. தெற்க போயிட்டு இருக்கிறதுனால இப்ப எப்படி வடக்க திரும்புறது? சிலர் என்ன பண்றாங்க, ஐயோ எனக்கு தெற்க போறேங்க, பிடிக்கவே இல்லைங்க, வடக்க போனுங்க. தெற்க போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு அழுதா போக முடியுமா? முடியாது. போறதை நிறுத்திவிட்டு எல்லா ஜெப குழுக்களுக்கும் கால் பண்ணி, நான் வடக்க போனுங்க, தயவு செய்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, தெற்க போயிட்டு இருக்கிறேன், நான் வடக்க போகும்படியாக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா போயிடுவீங்களா வடக்க? ஹலோ, 24 மணி நேரம் ஜெபம். அவங்கெல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, நான் வடக்க போனுங்க, இப்போ எப்படிங்க போயிட்டு இருக்கீங்க? தெற்க போயிட்டு இருக்கிறேங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, எனக்காக கொஞ்சம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க, நான் வடக்க போனுங்க. நான் வடக்க போயிடுவீங்களா? போக முடியாது. ஹலோ, சரி காரில் ஏறி உட்காந்துட்டு ரேடியோவை நான் லவுடா போடுறேன், வடக்க போயிடுவேன், போயிட முடியாது. நான் கத்துற நல்லா சத்தமா துதிக்க போறேன், துதிச்சாலும் வடக்க போக முடியாது. நான் சத்தமா பாட்டு பாட போறேன், போக முடியாது வடக்க. ஹலோ, வடக்க போறதுன்னா என்ன பண்ணணும்? காருக்கு ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குது, அது உங்க கையில் இருக்குது. அதை பிடிச்சி திருப்பணும். எவ்வளவு நேரம் திருப்பணும்? திருப்பிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் திருப்பணும்? வடக்க போக ஆரம்பிக்கிற வரைக்கும் திருப்பணும். போகும் வடக்க. எந்த பக்கம் எந்த திசையில போகணுமோ அந்த பக்கத்துக்கு திரும்புகிற வரைக்கும் இதை பிடிச்ச என்ன பண்ணணும்? திருப்பிக்கிட்டே இருக்க. கண்ணீர் விட வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை, 24 மணி நேரம் ஜெப உதவிக்கு நாட வேண்டியதில்லை. ஹலோ, எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இதை பிடிச்சி திருப்பினா, ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்பினா, எந்த திசையில போக விரும்புறீங்களோ அந்த திசைக்கு திருப்பினால் எனக்கு நிறைவு உண்டா இருக்கும், நான் கடனிலிருந்து வெளியே வருவேன், வியாதியிலிருந்து குணமாவேன், நான் வெற்றி பெறுவேன், வாழ்க்கையில நான் முன்னேறி செல்வேன், குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், எனக்கு எல்லா ஜெயமும் வெற்றியும் சுபிட்சமும் உண்டா இருக்கும். இதான வேணும் உங்களுக்கு. அதை பேசினா அந்த திசைக்கு திரும்பும் வண்டி வாழ்க்கை. இருக்கீங்களா? அங்கங்க அலைய வேண்டியதில்லை பாருங்க. ஏன்னா ஆளாளுக்கு சொல்றாங்க, அங்க வா என் மீட்டிங்க்கு, அங்க ஓட்டுற அந்த பிசாசு. இதெல்லாம் ஓடுறதெல்லாம் கிறிஸ்தவங்க தான் பாவம். இந்த வாரம் அங்கே ஓடினாங்க, அடுத்த வாரம் இங்கே ஓடினாங்க, எல்லா இடத்துக்கும் ஓடி கடைசியில் ஒன்றும் நடக்கல. ஓடி ஓடி ஓஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நம்பிக்கை இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு அவங்களுக்கு. வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுது, ஸ்டேரிங்கை திருப்பி அந்த பக்கம் செலுத்து இருந்தது. எப்படி ஸ்டேரிங்கு? இதான் வார்த்தையில் இருக்குது. வார்த்தையை கண்டபடி பேசக்கூடாது. என்ன நடக்கணும்னு விரும்புகிறோமோ அதை பேச வேண்டும். இருக்கீங்களா? அதுதான் ஆளுகிறது. அப்ப என்ன பண்றீங்க? ஆண்டு கொள்றீங்க உங்க வாழ்க்கை. அது பாட்டுக்கு தறிகட்டு ஓடுறது இல்லை வாழ்க்கை. வண்டி தறிகட்டு ஓட்டினா என்ன ஆகுறது? போய் எங்கேயா மரத்தில் மோதி தான் நிற்கும். இல்லை,
அது நம்ம கையில் இருக்குது, நம்ம நாவில் இருக்குது. அதை ஆண்டு கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டு கொள்ள முடியும், அதன் மேல நாம் கவனம் பண்ண முடியும், நம்முடைய ஆளுகையை செலுத்த முடியும். அதுக்கு தான் வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் பல உதாரணங்களை சொல்ல முடியும் வேதவசனத்திலிருந்து. வேதவசனத்தில் பாருங்க, காற்றையும் காதலையும் திட்டினாரு, ஜுரத்தை விரட்டுறாரு, வியாதியை விரட்டுறாரு, பிசாசை விரட்டுறாரு, ஆளுகை பண்றாரு. என்ன பண்றாரு? ஆளுகை செய்கிறார். நீ இதே மாதிரி செய்கின்றார். நீங்க போய் என் நாமத்தினாலே பிசாசுகளை அப்ப என்ன அர்த்தம்? போயிட்டு பிசாசு பிடிச்சிருக்குதுன்னா உட்காந்து உபவாசம் பண்ணிட்டு இருக்க சொல்ல, உட்காந்து என்ன பண்ண சொன்னாரு? இயேசுவின் நாமத்தில் போன வாயை திறந்து சொன்னாதான் அது போகும் இல்லையா? அப்ப வாயை வச்சு ஆளுகை செய்ய சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியிலே எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அதான் ஆளுகை. நீங்க கட்டுறதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, கட்டவிழ்க்கிறதெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குன்னா அப்ப அதான் ஆளுகைங்க. உங்களை எல்லாத்தையும் கட்டி உங்களை எல்லாம் திசை திருப்பிட்டு இருக்கிறது வந்து ஆளுகை இல்லை, நீங்க அடிமையா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆளுகை பண்ணுகிறதுனா என்ன? நீங்கள் கட்டுங்கள், நீங்கள் கட்ட அவிழுங்கள் இல்லையா? நீங்க எதை கட்டுறீங்களோ அது கட்டப்பட்டிருக்கும், எதை கட்ட அவுக்கிறீங்களோ அது கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும். அடுத்த வசனத்திலே சொல்றாரு, இந்த பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு, இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டுக்கொள்வார்களோ அது பரலோக பிதாவினால் அவர்களுக்கு செய்யப்படும். ஆளுகை, அதான் ஆளுகை. ஜெபத்தில் ஆளுகை, பரிந்து பேசுதல் ஆளுகை, கட்டளை இடுவதன் மூலமா ஆளுகை. ஜெபம் எல்லாம் ஆளுகை செலுத்துகிற நேரம். அதாவது பாட்டுக்கு தறி கட்டுற விதத்தில் ஓடிட்டு இருக்கிறது விடுறது இல்லை. ஜெபம் எதுக்கு பண்றோம்? நான் என்னுடைய போர்ஷன் நான் பண்ணிட்டேங்க, ஒரு 10 நிமிஷம் நம்ம பண்ணணும் இல்லையா? என் போர்ஷன் நான் பண்ணிட்டேன், இப்போ கடவுள் அவர் போர்ஷன் கிடையாது. ஜெபம்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன். ஆஃபீஸில் போய் உட்காந்து என்னென்ன நடக்கணும் லிஸ்ட் போட்டு, டு டூ லிஸ்ட்னு போடுறோம் இல்லையா? போட்டு இதெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு செய்து முடிக்கிறோமா? அது போல தான் ஜெபம் இல்லையா? இது ஏதோ சும்மா நான் 10 நிமிஷம் மந்திரம் ஓதுன மாதிரி ஓதிட்டேனாக்கும், கடவுள் இப்போ ஏதாவது ஏன் செய்யல எனக்கு, நானும் தான் திறந்தோறும் ஜெபம் பண்ணனாக்கும் அப்படிங்கிறதுனால இல்லை. இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப ஆளுவது என்று சொன்னால் வேத வசனத்தின்படி பார்த்தீர்கள் என்றால் அது வார்த்தையினால தான் ஆண்டு கொள்கிறோம். அநேகருக்கு இது புரியுறதில்லை பாருங்க. வார்த்தையை வந்து கவனம் இல்லாமல் பயன்படுத்துகிறார்கள். நினைச்ச விதத்தில் வாயில வந்ததை பேசுகிறார்கள். கேட்டா நான் வந்ததை பேசிடுவேன், அது அப்படிதான் என் தன்மை, நான் அப்படிதான் அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னு தான் மாறிங்க. அப்படித்தான் சொல்றதுல பெருமைப்படாதீங்க. என்ன நடக்க வேண்டும் என்று யோசித்து பேசுவதுதான் ஒரு ஆவிக்குரிய விசுவாசியினுடைய உண்மையான தன்மை. சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாய் இருக்கிறான், சரீரம் முழுவதையும் அடக்கி ஆளக்கூடியவனாய் இருக்கிறான். ஆளுகை செய்யக்கூடியவன். எல்லாம் சொல்லுங்க, ஆளுகை செய்யக்கூடியவன். எதில் ஆளுகை செய்கிறான்? சொல்லில் ஆளுகை செய்கிறான். சொல்லின் மூலமாக தான் ஆளுகை செய்கிறான். அது யாக்கோபு 3:2 சொல்லப்படுகிறது. சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனாக இருக்கிறான், சரீரம் முழுவதையும் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அப்படியே சொல்லியிருக்குது, ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஆளுகை எங்கே இருக்குது? சொல்லில் தான் இருக்குது.